Hello everyone. இது ஆங்கில மொழியை தமிழ் மொழி மூலம் கற்கின்ற ஒரு தொடர்ச்சியான பாடத்திட்டமாகும். எனது முதலாவது வீடியோவை நான் வெளியிட்டிருந்தேன். அதற்கு சரியான தகுந்த ஆதரவை தந்திருக்கின்றீர்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் சிறந்தாழ்த்திய நன்றி. கடந்த முறை வீடியோவில் நான் கூறியிருந்தேன், இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் 27 எழுத்துக்களை கொண்டதாக இப்போதும் இருக்கின்றது. அது என்ன என்பதனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்று கூறியிருந்தேன். இப்போது அதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பாடம் தொடங்குவதற்கு முதல் அதனை கூறிவிட்டு நான் இரண்டாவது பாடத்திற்கு செல்கின்றேன். அதாவது முதலாவது நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை எட் என்பதனைத்தான் பாவித்திருக்கின்றார்கள். அதுதான் 27வது ஆங்கில ஆல்ஃபாபெட்டுடைய ஆங்கில எழுத்தில் 27வது எழுத்து அது. சரி, இப்போ பார்ப்போம். இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் used to have 27 letters. Et was the 27th letter of the alphabet. And இப்போ நடைமுறையில் இருக்கப்படுகின்றதா? And actually you can still find it on your keyboard. இப்போ நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய கீபோர்டில் பாருங்கள், இதுதான் அது. சரியா? இப்போதும் நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் பாவித்து கொண்டிருப்பது இந்த and என்ற அந்த 27வது எழுத்து இப்போதும் நடைமுறையில் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் பொதுவான 26 எழுத்துக்கள் தான் இப்போது ஆங்கில எழுத்துக்களாக கொள்ளப்பட்டிருக்கின்றது. சரியா? சரி, எங்களுடைய இரண்டாவது பாடத்திலே நாங்கள் பார்க்க இருப்பது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன். அதாவது உச்சரிப்பும் சத்தங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். A neutral English accent has 19 vowel sounds. பாருங்கள், 5 ஆங்கிலத்தில் 5 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றது. A-E-I-O-U என்பது vowels. இந்த 5 உயிரெழுத்துக்களும் 19 வகையான உயிரெழுத்து சத்தங்களாக மாறுகின்ற முறையைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். சரியா? பாருங்கள், there are 3 types of English vowel sound. 3 வகையான சத்தங்களில் 19 வகையாக அவை இருக்கும். பாருங்களா, ஷார்ட் குறுகியதாக இருக்கும், லாங் நீண்டதாக சத்தமாக இருக்கும், குறுகிய சத்தம் நீண்ட சத்தம், டிப்தோங் அதாவது 2 தரம், அதாவது டபுள் மவுத் பொசிஷனில் இருக்கும். பாருங்கள், இங்கே இன்டர்நேஷ்னல் சர்வதேச ஃபோனட்டிக் ஆல்ஃபாபெட்டினுடைய சிம்போல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கின்றது. பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் படிக்கின்ற நேரங்களில் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள். இப்போ நாங்கள் மாறுகின்ற முறைகளை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 இந்த 19 வகையான சத்தங்களில் மாறுகின்றது. பாருங்களா, alive, there, பாருங்க, a, there, a என்று மாறுகின்றது. supply, இப்போ பாருங்க, you, supply என்று மாறுகின்றது.
தின், இ அப்படி என்ற சத்தத்தில் வருகிறது. தின், தின். சிட், ரிச். புட், லுக். பாருங்கள், டபுள் ஓ யூ சத்தத்தில் மாறுகிறது. லுக். இந்த ஓவும் யூவும் சேர்ந்து ஷுட், அதாவது யூ சத்தத்தில் மாறி இருக்கின்றது. வென்ட், வே, வென்ட். பிரெட், ஈயும் ஏயும் பிரெட், இ சத்தத்தில், அதாவது ஈயும் ஏயும் பிரெட் என்று மாறுகின்றது. ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட். ஃபன், FUN. பாருங்கள், இப்போ ஃபன் என்று மாறுகின்றது. ஏ ஃபன், அ ஃபன், ஃபன். லவ், ஓ இப்போ இங்கே லவ் என்று, லவ், லவ் என்று மாறுகின்றது. மணி, இந்த ஓ இங்கே மணி என்று மாறுகின்றது. ஏ ஆ சத்தத்தில் வருகின்றது. கேட், கேட், அதாவது இந்த சி சத்தமாக உருத்து சொல்ல வேண்டியது. கேட், கேட். ஹேண்ட், எல்லாம் ஷோர்ட் சத்தங்கள், அதாவது சிங்கிள் மவுத் பொசிஷன். ஹேண்ட், ஃபேன். ரொப், டாப், வாட்ச். அடுத்ததை பாருங்கள், நீண்ட சத்தத்தில் சொல்ல வேண்டியது, ஆனால் அதுவும் சிங்கிள் மவுத் பொசிஷன் தான். நீட், அதாவது ஒரே இதில் சொல்லப்பட வேண்டியது. இது டபுள் மவுத் பொசிஷனில் சொல்லப்படுது. இரண்டு இதில் சொல்ல, அதுக்கு வருவோம். நீட், பீட், டீம், ஃபியூ, போத், போத், லாஸ். இது பாருங்கள், இப்போ இது லாஸ் என்ற சத்தத்தில் தான் தெரியும், ஆனால் இது லூஸ். சரியா? லூஸ். இப்போ இந்த ஓ பாருங்கள், இந்த இடத்தில் யூ, லூஸ் என்ற சத்தத்தில் லூஸ். தேர்ட், டேர்ன். வேர்ஸ், பாருங்க, இப்போ இந்த ஓவும் ஆரும் இ ஆர்ல சத்தத்துக்கு வருகிறது. இ, வேர்ஸ். டாக், லோ, போர்ட், கிளாஸ், half, car. இவைகள் இரண்டும் இது சிங்கிள் மவுத் பொசிஷனில் சொல்ல வேண்டியது, ஆனால் இது ஷார்ட், இது லாங். இப்போ இது alive, இது ஏ மட்டும் அப்படியே குறுகிய சத்தத்தில் alive. பாருங்க, the, supply. அப்படி இது need, beat, team, few, both, loose. அப்படியான இதில் வருகின்றது. இப்போ பாருங்க, டிப்தாங்க பாருங்கள், டபுள் மவுத் பொசிஷனில் நாங்கள் இதை சொல்ல வேண்டும். அதாவது டபுள் மவுத், டபுள் இரண்டு தரம் அந்த வாய் மடித்து சொல்ல வேண்டியதுகள் வரும். பாருங்கள், பாருங்கள், பே மடித்து விடுகின்றோம், திருப்பி தள்ளி விடுகின்றோம். பே. கிரேட், மேக், நாய்ஸ், டாய், சாய்ஸ், ஃபைன், லைக், மைட், நோ, ஸ்டோன், ரோட், ரவுண்ட், ஹவ், பிரவுன், பியர், here, steer, care, there, bear. அப்படி என்று 19 பரிமாணங்களில் இவைகள் ஆறுதலாக இருந்து நீங்கள் பார்த்தீங்க என்றால் தெரியும். அதாவது நான் இப்போ இதை கூறிவிட்டு இப்போ தமிழிற்கு வருகின்றேன். பாருங்கள், தமிழில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. அவையாவன ஆனா,
ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா. இவை தமிழ் உயிரெழுத்துக்கள். இப்போ தமிழில் இந்த உயிரெழுத்துக்களை எப்படி அமைத்திருக்கின்றார்கள்? குறில் நெடிலாக பாருங்கள். குறிலாக இருப்பவை ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா. நெடிலாக இருப்பவை எவை? ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, அவ்வண்ணா. பாருங்கள், தமிழில் ஆனா எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தாய் அம்மா என்றுதான் கூப்பிடுகின்றோம். ஆம்மா என்று கூப்பிடுகின்றோம், நெடில் இல்லை, குறில். அதேபோல் பாருங்கள், ஆறு, பாருங்கள், ஆறு நெடில். இதுதான் ஒவ்வொரு மொழியும், அதாவது சத்தங்களும் அந்த குறில் நெடில்களை நாங்கள் மிக அவதானமாக கவனிக்க வேண்டும். அதே போல்தான் இன்று நாங்கள் இரண்டாவது பாடத்தில் படித்தது British English pronunciation. A neutral English accent has 19 vowels sounds. There are 3 types of English vowel sound: short, long, diphthong. பொதுவான ஆங்கிலத்தில் 19 vowels சத்தங்கள் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம், பார்க்கின்றோம். கதைக்கும் போது, பேசும்போது இந்த சத்தங்கள் மிக முக்கிய இடத்தை பெறுகின்றது. சரி, அடுத்த வீடியோவில் நிறைந்த விளக்கத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.